ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஃபேக்ட்ஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம கேமரால பதிவான நம்பவே முடியாத மிரள வைக்கும் நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெயின்ல எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. எதனாலனா ரொம்பவே கட்டுக்கோப்போட எரியும் இந்த நெருப்பு அங்க இருக்கிற புல்லையோ இல்ல அங்க இருக்கிற மரங்களையோ எதையுமே சேதப்படுத்தாம அந்த புட்களுக்கு மேல இருக்கிற துகளை மட்டும் எரிக்குது. இது பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்தனால இது உலகம் முழுவதும் ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்த பார்க் முழுவதும் இருந்த இந்த வெள்ளை புழுதி கனடியன் பாப்புலர் ட்ரீ பழங்கள்ல இருந்து வந்த ஒரு வகை தூசியாலதான் ஏற்பட்டுச்சுன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. ரெட் புல் பொதுவா தன்னோட பிராண்ட ரொம்பவுமே வித்தியாசமா ப்ரோமோட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்காக செய்யப்பட்ட சாகசம் தான் இது. விண்வெளியில இருந்து டைரக்டா பாராசூட்டோட உதவியோட பூமிக்கு குதிக்கிறது தான் அந்த சாகசம். இத அந்த வீரர் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கிறாரு. இதனால ரெட் புல் நினைச்ச மாதிரியே இந்த ஒரு ப்ரொமோஷன் உலகம் முழுவதும் ரொம்பவுமே வைரல் ஆகுது. ஹியூமன் ஸ்பைடர்மேன் அழைக்கப்படுற இந்த அலன் ராபர்ட் 2011ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கிறாரு. உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா மேல எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம வெறும் கயிறை மட்டுமே பயன்படுத்தி மேல ஏறாரு. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 14 நிமிஷத்துல அந்த முழு பில்டிங்கையும் ஏறி முடிக்கிறாரு. இந்த மாதிரி பல உயரமான பில்டிங்ல எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம இவர் ஏறி பல சாதனைகளை படைச்சிருக்காரு. அதனால தான் இவரை ஹியூமன் ஸ்பைடர்மேன் நிக்நேம்ல அழைக்கிறாங்க. இந்த வீடியோல எரிமலை ஒண்ணு ரொம்பவுமே பயங்கரமா வெடிக்கும் போது அதோட உச்சியில ஒரு மின்னல் தோன்றுது. டக்குன்னு நம்ம பார்க்கும்போது அது வானத்திலிருந்து வந்த மின்னல் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எரிமலையிலிருந்து வானத்தை நோக்கி எழும்பிய ஒரு மின்னல். அதற்கான காரணம் எரிமலை வெடிக்கும் போது அதிகப்படியான சாம்பல் புகையும் நிறைய விஷவாயுக்களும் வெளியேறும். அதிகப்படியான சாம்பல் புகையால அதுல இருக்கிற துகள்கள் ஒன்று உரசும் போது அதிகப்படியான எலக்ட்ரானிக் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அது அப்படியே அதிகரிக்கும் போது ஒரு மின்னலா ஃபார்ம் ஆகுது. ஹவாய் தீவில் இருக்கிற பூனா பகுதியில திடீர்னு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால லாவாக்கள் ஊருக்குள்ள வருது. அந்த லாவா அந்த பகுதி முழுவதும் பரவுது. அப்ப அந்த எரிமலை குழம்பால ஏற்பட்ட சேதங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குதிரை பந்தயம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு குதிரை பக்கத்துல இருக்கிற ஜாக்கிய கீழே தள்ளி விட்டுருது. ஆனா அதன் பிறகு நடந்ததுதான் எல்லோரையும் ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஜாக்கியே இல்லாம அந்த குதிரை அந்த பந்தயத்துல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த பந்தயத்துல ஜெயிக்கவும் செஞ்சுச்சு. ஐஸ் பால்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மனிதனால உருவாக்கப்பட்டதில்ல, இயற்கையால கரெக்டா பால் ஷேப்லயே உருவாக்கப்பட்ட ஐஸ் பால்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கனடால பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில 2 நண்பர்கள் ட்ரக்கிங் போறாங்க. அங்க இருக்கிற ஒரு அருவிக்கு நடுவுல இயற்கையால உருவாக்கப்பட்ட பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கிற ஐஸ் பாலை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஒரு பால் இல்ல, அதே மாதிரி 5 இருந்து 6 பால்கள் வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இயற்கையோட இந்த செயலை பார்த்துட்டு கண்டிப்பா வியப்படையாம இருக்கவே முடியாது. நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்குற இந்த லைட்டுக்கு பேரு தான் பால் லைட்னிங். இது மிகவும் அரிதான ஒரு இயற்கை நிகழ்வு. இந்த பால் லைட்னிங் எப்படி உருவாகுதுன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஜாப்பனீஸ் பொதுவா எல்லா விஷயத்தையும் ரொம்பவுமே தனித்துவமா செய்யக்கூடியவங்க. அவங்க செஞ்ச இந்த மார்ச் பாஸ்ட் கண்டிப்பா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இங்க அவங்களோட கோஆர்டினேஷன் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் கண்டிப்பா இதை அவங்களால பண்ணியிருக்க முடியாது. கேமரால பதிவான ரொம்பவுமே அரிதான ஒரு காட்சி தான் இது. கரெக்டா அந்த கிராக்கர் மேல எப்படி மின்னல் தாக்கி அதை வெடிக்க வைக்குதுன்னு பாருங்க. நிலத்துல ஏற்படுற நிலநடுக்கத்தை நம்ம பல வீடியோல பார்த்திருப்போம். ஆனா கடலுக்கு அடியில் அது எப்படி இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோவை பாருங்க, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டக்குன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது அது உண்மையான வீடியோ தான் எல்லாத்துக்கும் தோணும். ஆனா இது ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோனா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே தத்ரூபமா இருக்கு. இவர் தான் டேரியோ கோஸ்டா. இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஏர் ரேசர். 2022ஆம் ஆண்டு இவர் செய்த செயல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. உலகத்திலேயே முதலா பிளைட்டை டனல் வழியா பறக்க வச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டும் பண்ணவர் இவர் மட்டும்தான். இதை செஞ்சதால இவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அசாதாரணமான மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இவரோட செயலை பார்க்கும்போது இவரை உண்மையான பாகுபலினே சொல்லலாம். இயற்கையா நடக்கிற கொடூரமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க இருக்கிற ஒரு பறவை தன்னோட 3 குட்டி பறவைகள்ல ஒரு பறவையை தூக்கி கீழே போட போகுது. அதற்கு காரணம் அவைகளுக்கு ஏற்பட்ட உணவு தட்டுப்பாடு தான். இதனால மீதம் இருக்கிற குட்டி பறவைகளை காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஒரு பறவையை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். அதனால இந்த பறவை ஒரு குட்டி பறவையை தூக்கி கீழே போடுது.
ஃபாரின்ல கரன்சி எடுத்துட்டு போன ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதனால சிதறிய கரன்சி நோட்டுகளை ரொம்பவுமே சந்தோஷமா இந்த வழியில வரவங்க எல்லாம் எடுக்கிறாங்க. உண்மையிலே இவங்க ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஒரு திறமை வாய்ந்த டேபிள் டென்னிஸ் வீரருக்கும் ஒரு ரோபோட்டுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதுல முதல் பாயிண்ட் எடுக்கிறது யாருங்கிறது தான் அந்த போட்டியே. எல்லாத்தோட புருவத்தை உயர்த்துற மாதிரி முதல் பாயிண்ட அந்த ரோபோ எடுக்குது. இப்படியே போச்சுன்னா ரோபோக்களோட ஆதிக்கம் இந்த உலகம் முழுவதும் வரதுக்கு வெகு காலம் இல்லைன்னு தோணுது. இவங்க வித்தியாசமா காரை வாஷ் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவங்க கார் வாஷ் பண்றதுக்கு எடுத்த தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாயிருச்சு போல. இதுக்கப்புறம் இந்த காரை வாஷ் பண்றதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த எறும்பு திண்ணிக்கு 2 தலை இருக்கா? அது என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி இந்த ராணுவ வீரர் அணைந்த நெருப்பை எப்படி அழகா மறுபடியும் எரிய வைக்கிறாருன்னு பாருங்க. இவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். சமீப காலங்களில் பைக் சாகசங்கள் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இவர் பண்ண இந்த விஷயம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. பைக்கை பின்னாடி இருந்து கிட்டத்தட்ட 251.54 கிலோமீட்டர் வேகத்துல இயக்கி வேர்ல்ட் ரெக்கார்டே படைச்சிருக்காரு. இதுவரைக்கும் இவரோட ரெக்கார்டை யாருமே முறியடிக்க முடியல. இந்த பாம்புகளுக்கு மத்தியில போறதுக்கே தனி தைரியம் வேணும். ஆனா ரொம்பவுமே சர்வசாதாரணமா இவர் செய்யற செயல் நம்மளை எல்லாம் ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துது. நூலில உயிர் தப்பியது அந்த எருது மட்டுமல்ல, வேகமா அந்த கார்ல வந்தவங்களும் தான். அந்த எருது மேல மோதி இருந்தா அது அவங்களுக்கு தான் பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சாகசம் செய்யும் மனிதர்களுக்கு உள்ள இருக்கிறது எலும்பா இல்ல ரப்பரானே தெரியல. இங்க பாருங்க, இவர் தன்னோட உடம்ப எந்த அளவுக்கு பெண்ட் பண்றாருன்னு. இந்த மனிதரோட உடம்புல எலும்பே இல்லைன்னு தான் தோணுது. மலைப்பகுதியில கேம்பெயின் பண்ற இவரு இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் காலையில இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சும் கூட பாத்திருக்க மாட்டாரு. பாக்குறதுக்கு ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கிற இதற்கு பேரு சீ குக்கும்பர். அது தன்னோட உணவை எடுக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிதான வீடியோ தான் இது. திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவுல இங்க ஒரு ஹஸ்கி டாக் மாட்டிக்குது. இப்படி ஒரு நிலச்சரிவுல கண்டிப்பா அந்த நாய் இறந்து போயிருக்குன்னு தான் எல்லாம் நினைப்போம். ஆனா அதிசயமா சிறு காயங்களோட அந்த நாய் உயிரோட திரும்ப வருது. அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கிற ட்ரோன்களோட பயன்பாட்டுக்கு இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த ட்ரோன்கள் மிகவும் ஆபத்தான ஃபயர் ஃபைட்டர்ஸோட வேலையை ரொம்பவுமே சுலபமாக்கிருச்சுன்னு சொல்லலாம். கடலுக்கு அடியில அணு ஆயுத சோதனை நடத்தும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. அதோட ஆற்றல் கடலுக்கு வெளியே இவ்வளவு இருந்தா கடலுக்கு அடியில அதோட பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைச்சும் கூட பார்க்க முடியல. இந்த ஆபத்தான நிகழ்வு நடந்த இடம் சுவிட்சர்லாந்து. மலை உச்சியில பெய்த அதிகப்படியான மழையால அதிகப்படியான சேர்கள் அங்கிருக்கிற கற்களையும் பாறைகளையும் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஆபத்தான முறையில கீழ் நோக்கி வருது. அங்கிருக்கிற தடுப்பு சுவர்களை எல்லாம் தாண்டி அது வெளியே வரத பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா நல்ல வேளையா உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. அங்கிருக்கிற சில வீடுகள் மட்டும்தான் சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்லயும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.